தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்த இலங்கை அரசாங்கம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய இலங்கையர் அதிரடியாக கைது. எரிபொருள் நெருக்கடிக்கு அரசே பொறுப்பு, ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை மீண்டும் உயருமா, ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் வரிசைகளில் இவற்றை செய்தால் கைது நிச்சயம், மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீராட சென்ற சிறுமியை இழுத்து சென்ற முதலை. இலங்கையில் தாறுமாறாக குறையும் தங்க விலை, நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் விடுத்த ராணுவ ரீதியான கோரிக்கைகளை நிராகரிப்பதன் மூலம் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையில் நடுநிலைமையை பேணி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் கூறுகையில், ஈரானுக்கு சொந்தமான 3 போர்க்கப்பல்கள் நல்லெண்ண விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தன. அதேவேளை அமெரிக்கா தனது 2 போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு அனுமதி கோரியிருந்தது. அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்தது சர்வதேச விவகாரங்களில் எவ்வித பக்கச்சார்புமின்றி நடுநிலைமையை பேணுவதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளினதும் இந்த கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் நாம் எமது நடுநிலைமை தன்மையை பாதுகாத்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் எரிபொருளுக்கான கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்த தவறியதன் மூலம் நிகழ்ந்த எரிபொருள் பதுக்கல்களாலேயே தற்போது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டிலுள்ள எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக புதன்கிழமை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டமை குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொது நெருக்கடி நிலைக்கு கொள்கை நிலையிலான திடமான முடிவை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் என எதிர்பார்க்கின்ற போது நிகழ்வுகளுக்கான எதிர்வினையை மட்டுமேதான் அடுக்கடுக்காக ஆற்றுகின்றதோ என்று தோன்றுகிறது. முடிவெடுப்பதில் அடிக்கடி ஏற்படும் இத்தகைய மாற்றங்கள் ஒரு முறையான நீண்டகால திட்டம் அரசிடம் இல்லையோ என எண்ண தோன்றுகிறது. பற்றாக்குறையை முன்கூட்டியே கணித்து கட்டமைக்கப்பட்ட தீர்வுகளை தயாரிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதாகவே எமக்கு புலப்படுகிறது. எரிபொருளுக்கான வரிசைகளும் பதுக்கல்களும் கடந்த மாதத்தின் கடைசி நாளிலேயே தொடங்கிவிட்டது. 2 கிழமைகள் கடந்தே QR முறைமை கொண்டுவரப்படுகிறது. 1.5 மாதத்திற்குரிய எரிபொருள் முதல் 10 நாட்களுக்குள் தீர்ந்துவிட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. இவ்வாறான கேள்விகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அரசாங்கம் என அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடி நிலைமையால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமை மற்றும் ஏனைய நாடுகளில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். இலங்கையின் எரிபொருள் தேவையில் 57% இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் 43% தனியார் துறையும் பூர்த்தி செய்வதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்காக தற்போது நிலவும் விலைக்கேற்ப கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே எரிபொருள்
எரிபொருள் விலை குறித்து விரைவில் ஒரு முடிவை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில், மார்ச் மாதம் 24, 25 தேதிகளில் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வரவிருந்தது. நமக்கு மசகு எண்ணெய் புஜைரா துறைமுகத்தில் இருந்தே வருகின்றது. ஆனால் அத்துறைமுகத்திற்கு நேர்ந்த விபத்தை நீங்கள் அறிவீர்கள். மேலும் வரவிருந்த 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கப்பலும் வராது. மசகு எண்ணெய் கப்பல்கள் கிடைக்காமையினால் தான் நமக்கு பிரச்சனை உருவெடுக்கலாம். எதிர்க்கமைய மார்ச் 5 தேதி நாம் ஒரு டெண்டர் கோரினோம். அது இந்த 17 தேதி திறக்கப்பட்டது. டீசல், பெட்ரோல், எண்ணெய், ஜெட் A1 மற்றும் 2 மசகு எண்ணெய் கப்பல்களுக்காக இந்த டெண்டர் கோரப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 6, 7 தேதிகளில் டீசல் கப்பலும், ஏப்ரல் 16, 17 தேதிகளில் பெட்ரோல் கப்பலும், ஏப்ரல் 12, 13 தேதிகளில் மசகு எண்ணெய் கப்பலும், ஏப்ரல் 10, 11 தேதிகளில் விமானங்களுக்கான ஜெட் A1 கப்பலும் வருவதற்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் $1 எண்ணெய் விலை அதிகரித்தால் எமது நாட்டில் எண்ணெய் விலை $2 அதிகரிக்கும். இதுவே விலை சூத்திரமாகும். டாலருக்கு நிகரான ரூபாயின் வீழ்ச்சி காரணமல்ல. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பே எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து முடிவெடுத்துள்ளன. ஏறத்தாழ 6% முதல் 50% வரை எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. எமது நாட்டில் நாம் 8% மாத்திரமே அதிகரித்துள்ளோம். ஆனால் உலகில் 49% வரை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 57% எரிபொருளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்குகிறது. கூட்டுத்தாபனம் மாத்திரம் இருந்திருந்தால் ஒரு நேரத்தில் நட்டமடைந்து மறுநேரம் லாபம் ஈட்டி இதனை முகாமைத்துவம் செய்திருக்கலாம். ஆனால் 43% தனியார் துறையிடம் உள்ளது. தற்போதைய சந்தை விலையை வழங்காவிட்டால் எரிபொருளை இறக்குமதி செய்ய போவதில்லை என அவர்கள் கூறுகின்றனர். அது நியாயமானது. அவர்களின் கணக்கீட்டின்படி ஒரு கப்பல் மூலம் அவர்களுக்கு $55 மில்லியன் நட்டம் ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நட்டத்தில் யாரும் எண்ணெயை கொண்டு வர மாட்டார்கள். எனவே எரிபொருள் விநியோகத்தில் தனியார் துறையில் பங்களிப்பு அவசியமானது. ஆனால் அவர்களின் செலவுக்கு ஏற்ப விற்பனை செய்ய முடிந்தால் மாத்திரமே அவர்கள் பங்களிப்பார்கள். எனவே எரிபொருள் விலை குறித்து நாம் மிக விரைவில் கவனம் செலுத்த வேண்டும். தற்போதுள்ள சட்டத்தின்படி நிறுவனங்களுக்கு விலையை அதிகரிக்க அனுமதி உண்டு. இருப்பினும் சட்டத்தின்படி உச்ச விலையை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே தீர்மானிக்கிறது. நாம் இந்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்யவில்லை. எரிபொருள் மூலம் எமக்கு கிடைக்கும் வரி வருமானம் 20 பில்லியன் ஆகும். கடந்த ஆண்டு டீசல் மீதான வரியூடாக எமக்கு 240 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை வர்த்தகர் ஒருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 5,14,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ்டக போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கடத்தி வந்து அதனை வெளியே எடுத்து செல்ல முயன்ற போதே வர்த்தகர் கைதாகியுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் மூதூர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்து அதனை இந்தியாவின் பெங்களூரு நகருக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் பெங்களூரில் இருந்து இன்று அதிகாலை அவர் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த 2 பயணப் பொதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த குஷ்டக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலில் பொது அமைதியை பேணுமாறு இலங்கை காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். வரிசைகளில் காத்திருக்கும் போது பதற்றமடைவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ தீர்வாகாது. அது தேவையற்ற தாமதங்களையே ஏற்படுத்தும். எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், வரிசைகளை மீறி செல்ல முயற்சிப்பதோ அல்லது ஏனையவர்களின் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரித்துள்ளனர். அனுராதபுரம் மரடன் கடவலவில் ஆற்றில் நீராட சென்ற சிறுமியொருவரை முதலி இழுத்து சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மரடன் கடவலவில் உள்ள ஹினிக்கிரியாவ ஏரியில் நீந்த சென்ற சிறுமியை நேற்று பிற்பகல் முதலையொன்று கவ்வி இழுத்து சென்று கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கணேவல்பொல பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தன் பாட்டியுடன் மேற்கூறிய ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள், காவல்துறையினர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் முதலையால் இழுத்து செல்லப்பட்ட சிறுமியை அடையாளம் கண்ட அதிகாரிகள் அவரை மரடன் கடவலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சிறுமி உயிரிழந்தமை கண்டறியப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்.
சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தங்க விலை வீழ்ச்சியின் நேரடி பிரதிபலிப்பாக இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,720 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 அவுன்ஸ் இன்றைய தினம் $73.79 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி இலங்கையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,88,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,57,000 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $48,500 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $44,626 விற்பனை செய்யப்படுகிறது.